சென்னை பெருநகர் காவல்துறை மற்றும் காவல்துறை ஆணையாளர் சார்பாக உங்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாளைக்கு காணும் பொங்கல் சம்பந்தமாக என்ன பந்தோபஸ்து ஏற்பாடுகள் ஜிசிபி சார்பாக பண்ணியிருக்கோம், அதுக்காக ஒரு சின்ன ப்ரெஸ் ப்ரீஃப் கொடுக்கலாம் பார்த்தோம். நாளைக்கு முக்கியமான இடங்களில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா மரீனா பீச், எலியட்ஸ் பீச், ஐலண்ட் கிரவுண்ட், இந்த மாதிரி பகுதியில் நிறைய பப்ளிக் விசிட் பண்ணுற வாய்ப்பு இருக்குது. மரீனா பீச் மற்றும் எலியட்ஸ் பீச் மாதிரி முக்கியமான பீச்சஸில் மணல் பகுதியில் மக்கள் வரலாம், அங்கே விசிட் பண்ணலாம். ஆனால் பேரிகேட்ஸ் பயன்படுத்தி கடலுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம். ஜிசிபி மொத்தமாக ஒரு 17,000 காவலர்கள் மற்றும் அதிகாரிகள் இந்த பந்தோபஸ்தில் நாளைக்கு ஏற்பாடுகள் பண்ணுவாங்க. அது இல்லாமல் முக்கியமான ஒர்க் மிஸ்ஸிங் சில்ட்ரன் மற்றும் குற்றங்கள் தடுப்பதற்காக நிறைய குழுக்கள், நிறைய ஸ்பெஷல் டீம்ஸ் போட்டிருக்கோம். ஸ்பெஷல் கண்ட்ரோல் ரூம் அண்ட் மிஸ்ஸிங் பர்சன்ஸ் ரிப்போர்ட்டிங் சென்டர்ஸ் மரீனா பீச்சில், எலியட் பீச், அந்த மாதிரி ஐலண்ட் கிரவுண்ட் எல்லா இடங்களிலும் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பப்ளிக் 100 கால் பண்ணலாம், அல்லது இந்த மையங்களில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் புது டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வச்சு இந்த ட்ரோன்ஸ் சர்வேலன்ஸ் பண்ணுறோம். எஃப்ஆர்எஸ் ஃபேஷியல் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம். ஒரு 12 வாட்ச் டவர்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம் பீச்சஸில், ஃபிசிக்கலி வாட்ச் பண்ணுறதுக்கு. அது இல்லாமல் காமராஜர் சாலை, சர்வீஸ் ரோடு மாதிரி முக்கியமான வர ரோட்ஸில் கூடுதல் பெட்ரோல் வாகனங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் இந்த மரீனா ஏரியாவில் நாங்கள் எங்களுடைய ரிக்வெஸ்ட் என்னன்னா, பப்ளிக் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், கோஆப்ரேட் பண்ணணும். யாரும் இப்போ இந்த கடல் ஏரியாவுக்கு போகக்கூடாது. அங்கே போலீஸ் அண்ட் பேரிகேட்ஸ் இருந்தால் கூட மக்களுடைய கோஆப்ரேஷன் நமக்கு முக்கியம். யாரும் உங்கள் சேஃப்டி கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். ஏன்னா நிறைய ட்ரௌனிங் கேஸ் ஒரு சமயத்தில் இருந்தது, அதனால தான் இந்த பேரிகேட்ஸ் வச்சுருக்கோம். அது இல்லாமல் ஒரு சில டிராஃபிக் சம்பந்தமாக சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அது சம்பந்தமாக அடிஷ்னல் டிராஃபிக் ப்ரீஃப் பண்ணுவோம். பைக் ரேஸ்ல ஈடுபட்டிருக்காங்க. இங்கேருந்து நாங்களும் ரேஸ் பண்ணி பார்த்தோம். எல்லாமே பிளாக் ட்ரெஸ் எல்லாமே அதை அந்த நம்பர்ஸ் இருக்கு, டீம்ஸ் போயிருக்காங்க, அட்ரஸ் இருக்கு. இப்போ அதான் சொல்றேன், நீங்க தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைச்சாச்சுன்னா கஷ்டம். பொங்கல்னால ரோட்ஸ் நமக்கு ரொம்ப ஃப்ரீயா இருக்கனால சிலர் ஸ்பீடாகவும் போறாங்க, சில ரேசிங்கான முயற்சிகளும் நடைபெறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேமராஸ்ல டிடெக்ட் ஆகுது. ஸோ அவங்க முன்னாடி மாதிரி தப்பிச்சிரும் அப்படிங்கிறது இருக்காது. கண்டிப்பா காவல்துறை அவங்க கடமையை கண்டிப்பா செஞ்சிருவாங்க. பொதுவாக ஒரு 8 to 9 o'clock நைட் 8 மணிக்கு மேலே டிஸ்பர்சல் ஸ்டார்ட் ஆகிடும். ஒரு மேக்ஸிமம் ஒரு 9 to 10 அந்த டைமில் வரைக்கும் இருப்பாங்க. 10 மணிக்கு மேலே கண்டிப்பாக அலௌட் கிடையாது. அது இல்லாமல் இந்த கோஸ்டல் செக்யூரிட்டி குரூப் மற்றும் நம்ம டீம்ஸ் வச்சு ஆன்டி ட்ரௌனிங் டீம்ஸ் நிறைய டியூட்டியில் இருப்பாங்க நாளைக்கு. அவங்ககிட்ட ஆல் டெரெயின் வெஹிக்கிள்ஸ் இருக்குது, தார் மாதிரி பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ். அது இல்லாமல் ஸ்விம்மிங் தெரிஞ்ச நிறைய கான்ஸ்டபிள்ஸ் டீம்ஸ் இருக்காங்க. அது இல்லாமல் நாங்கள் லோக்கல் ஹெல்ப் வாங்கி வாலண்டியர்ஸ் வச்சுருப்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.